தான் அவருக்கு முழு பௌதிகத்துக்கு வாரேண்டா, பௌதிகத்துல தெரிய வாரேண்டா எப்படி வரலாம், எப்படி வரலாம், அது வார வழி என்ன? ஊடகம் தேவை. வாப்பா கிட்ட வந்து உமா கிட்ட வந்துதான் வரலாம். அதுதான் அந்த வழிமுறை. அப்படி வந்துதான் இங்க மறுகா என்று செய்யலாம், சின்ன பிள்ளை என்று சொல்லி, பாலர் பிள்ளை என்று சொல்லி, 1 வயசு என்று சொல்லி, 2 வயசு என்று சொல்லி, 3 வயசு என்று சொல்லி, 4 வயசு என்று சொல்லி, இப்ப அப்படியே வந்து அந்த மத்திப அந்த 33 வயசு ஆகக்குள்ள இப்ப இந்த சின்ன வயசும் இல்லை, வயசு போகையும் இல்லை, அதுதான் மத்திபம். அந்த மத்திபத்துல வந்து நின்றுட்டு மர திரும்ப என்ன செய்யற, அங்கால திரும்ப வளர்றையா தேயிறையா? தேயிற. 33 ஆகக்குள்ள மர திரும்ப என்ன செய்யுது, 34 35 ஆகக்குள்ள இன்னும் நல்ல திடகாத்தமாக நல்ல எல்லாத்துக்கும் ஏழுங்கிற மாதிரி வளர்றையா, இல்ல அங்கே தேஞ்சிட்டு போறாள? 34க்குள்ள ஒரு வயசு கூடுது இல்ல, குறையுது மரா. நான் மத்தியபத்தில நில்லுங்க, இப்ப நான் சின்ன இடத்தையே நில்லுங்க. சரியா, நான் என்று சொல்லி உணர்ந்து இருக்கிற ஒரு மத்திய நிலையில இருக்கிறீங்க. இப்ப அது ஜன்னத், அது ஜன்னத்துல இருக்கிற நிலை. திரும்ப நீங்க அந்த ஜன்னத்துக்கு போறீங்கனாலும் அந்த நிலைக்கு வந்துதான் நாம போவோம்ங்கிறத ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்காங்க, கிளவி மாறி ஜன்னத்துக்கு போக மாட்டாங்க. அப்ப குமரியா போவீங்க எங்கக்குள்ள. அப்ப பெண்கள் குமரியா போவாளா, ஆண்கள் குமரனா போவாங்க. அப்ப அன்னைக்கு ஒரு மத்திய நிலை ஒன்று அப்படியே இருக்கு. அது அந்த உணர்வு என்ன செஞ்சிருக்கு, அதாவது ஒரு மத்தியமா உணர்ந்திருக்கு. அப்ப மொத்தத்தையும் உணர்ந்திருக்கு. அந்த மொத்தமும் உணரப்பட்டு ஒரு நான் என்று சொல்லி தன்னை உணர்ந்த நிலையொன்று இருக்கிற அந்த இனிப்புக்கு போறதுதான் ஜன்னத்து. அன்னைக்கு போயிட்டோம்னா ஜன்னத்து. அது பௌதீகமாக இந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவாக தெரிய வார ஒரு நிலை அல்ல. அது தெரிய வரையும் மாற்றி அப்படி தெரிய வார மாதிரி அந்த நிலையை வெளியில என்று கொண்டறையும் இயலாது. ஆனா அப்படி மறைமுகமாக இருக்கிற அந்த சூட்சும நிலை, அந்த காரண உடல் விளங்குதா, அது என்ன செய்து இந்த காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டு தெரிய வார அறியறதுக்காக வாரதுதான் பிறக்கிறேங்கிறது. அறியவே பிறந்த நீ அறியவில்லை அப்படி எனக்கு என்ன செய்யுது, அது அறிய பிறக்குது. அறிய பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும், அது காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டு என்ன செய்யணும், வெளியே வரணும். அப்படி வெளியே வர அந்த நிலைதான் இப்ப நாம வந்து இன்னா 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு இப்ப என்ன செய்யறோம், அங்க ஏற்கனவே மறைவாக மத்தியபத்தில உணரப்பட்டிருக்கிற அந்த நிலைக்கு வாரம். அப்ப இங்க பௌதிகத்துக்கு வாரேண்டா அந்த மத்தியபத்தோட அப்படியே வந்து ஒரு 33 வயசுலயே நாம நிக்கலாமா? ஆனா அந்த 33 வயசுக்கு 50 வயசுக்கு நாம என்ன செய்யறோம், 1 வயசு 2 வயசு என்ன செய்யறோம், பாப்பா கிட்ட இருந்து உமா கிட்ட வந்து உமா கிட்ட இருந்து பிள்ளை என்று சொல்லி வெளியே வந்து இப்ப எதை பிடிக்க வாரோம், அந்த மத்தியத்தை பிடிக்க வாரோம். வந்து 32 33 வயசாகக்குள்ள இப்ப அந்த பருவ வயசு இளம் வயசு என்ற இடத்துக்கு வந்துடுறோம். வந்தவுடனே இப்ப திரும்ப என்ன செய்யுது, அதுல இருந்து அங்கால வயசு கூடுது என்கிறதுல அங்க நடக்கிற விஷயம் நாம தேயிறோம். அங்கால அந்த 33 வயசுல இருக்கிற உருவமும் 30 வயசுல இருக்கிற தோற்றமும் அங்கால என்ன செய்யுதுண்டா, அங்கால தேய்வு நிலையை எடுத்துக்கிட்டு போகுது. அப்ப இப்படி ஒரு 30-35 வருஷம் உணவு உட்கொண்டத்தால உணவை சாப்பிட்டதால வளர்ந்த நாம அங்கால அதே உணவு என்ன செய்யுது, நம்மள தேவைக்குது. அப்ப தேஞ்சிக்கிட்டு 65-70 வயசு சரியா, அந்த மழலை பருவத்துக்கு போக வைக்கல. இப்ப நாம போகணும் எத்தனை வயசுக்கு ஜன்னத்துக்கு போறீங்களா? ஆனா அந்த வயசுக்கு நாம போற நாம அந்த இடத்தை பிடிக்கிற நாம நம்மளோட உள்ளத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு, மழலை பருவத்துக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுக்குதான் நாம அந்த பக்குவமாகறதுக்கு ஒரு 35-40 வயசாகுள்ள தான பக்குவமாகும் சொல்றோம். அதுக்கு மேலேயும் பக்குவமாகாட்டி அதை பக்குவப்படுத்துறது கடினம். அதுக்குதான் இளம் வயசுலேயே என்ன செய்யணும், அதை கொடுத்து அந்த வயசு வரக்குள்ள அது பக்குவமாகறதுக்கு வரணும். அப்படி ஏண்டா இப்ப ஒரு ரசூலுல்லாஹ் அந்த கிழவிக்கு சென்ன அமைப்புக்கோ யார சொல்லே நாங்க ஜன்னத்துக்கு போக மாட்டோமா,
என்று கேட்ட உடனே அந்த ஹதீஸை விபரமா நீங்க பாருங்க. அந்த ஹதீஸில் சுருக்கத்தை சொல்றேன். இல்லை கிளைமாரெல்லாம் போறதில்ல. யார் சொல்ல நீங்க என்ன சொன்னீங்க ஜன்னத்துக்கு போகலாம், கிளைமாறு போறலைங்கிறீங்களே என்ற உடனே மாறி சொல்றாங்க, இல்லை இல்லை கிளவியா போக மாட்டீங்க, நீங்க குமரியா போவீங்க. அப்ப ஜன்னத்துக்கு நுழைகிறேன்டா குமரன் குமரியா தான் போகலாம் என்கிற ஒரு விஷயம் ஒண்ணா இன்னைக்கு இருக்கு இல்லையா? அப்படி என்ன ஜன்னத்துல இப்ப நாம இடிக்கம் எடுப்போமே, ஜன்னத்துல இப்ப நாம இடிக்கும். அப்ப இப்ப இடிக்கம்னா இப்ப எத்தனை வயசுல இடிக்கும் அங்க? இப்ப இருக்கிற வயசு அடிப்படையில ஒரு 33ல இடிக்கும் என்றுதான் எடுக்கணும். ஆனா ஜன்னத்தில வயசு யாருக்கும் கூறுறையும் இல்லை, வயசு யாருக்கும் குறையும் இல்லை ஏண்டா அப்படியே ஒரே வயசுல இருக்கிறது தான். அப்ப அப்படி ஒரே வயசுல அங்க இடிக்கும் என்கிற விஷயம் ஒன்று இன்னைக்கு நமக்கு முதல்ல ஒரு புரிதல் வந்துட்டா. அப்ப ஜன்னத்துல இப்ப நாம ஏற்கனவே ஆதம் ஹவ்வா அவங்களோட இடிக்கக்குள்ள அந்த வயசுல தான் அவங்களோட இருந்திருக்கும். நீங்க எல்லாரும் இறங்கி விடுங்க எங்கக்குள்ள, சரியா? நாமளும் இப்ப என்ன செய்யறோம், ஒவ்வொருத்தரும் இறங்கிட்டு இருக்கோம், இன்னும் முடியல, முடிய மாட்டேது. அப்படி இறங்குற நாம அப்படியே அதே வயசுல இங்க வந்து இறங்குறோமா? பௌதீகத்துக்கு இடத்தையும் காலத்திலையும் கட்டுண்டு, இடத்திலையும் காலத்திலையும் கட்டுண்டு ஒரு பொருள் வாரேண்டா அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறை தான் நாம பாப்பா கிட்ட வந்து உமா கிட்ட வந்து வார அந்த வழிமுறை. அந்த வழிமுறையில வந்து ஒரு வயசாகி 2 வயசாகி 3 வயசாகி 4 வயசாகி 5 வயசாகி இப்ப என்ன செய்யறோம், அந்த 33 வயசுல நான் என்று உணர்ந்திருக்கிற அந்த மத்தியத்தை வந்து இங்க என்ன செய்யறோம், அந்த அந்த நிலைக்கு வரோம். வந்து மரம் என்ன செய்யறோம், திரும்ப செஞ்சுட்டு போறோம். அப்ப உள்ளது நான் என்னும் ஏகமடா, அதில் உருப்பெற்று மறைவது உலகமடா. உள்ளதே நானனும் ஏகமடா, அதில் உருப்பெற்று மறைவதே உலகமடா. அப்ப உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உலகம் இந்த உண்மையை உணரும். அப்போ அதையும் சொல்றா, உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உலகம் உண்மையை உணருமா, என்றோ ஒரு நாள் பிறக்க வேண்டும், இதனை உலகம் மறக்குமா என்று கேட்காது. அப்ப இப்ப இப்படி இந்த உருப்பெற்று மறைகிறதுதான் என்ன உலகம். இப்ப ஈனைக்கு உணர்வு உருப்பெற்று மறைதா, அந்த உணர்வு உணர்ந்திருக்கிற அந்த உருவம் உருப்பெற்று மறைதா? உருவம் தான் மறையுது, உணர்வு என்ன செய்யல, அது அப்படியே என்ன செய்யுது, தன்னை உணர்ந்த நிலையில அது அப்படியே இருக்கு. அது அப்படியே இருக்கிற அந்த நிலையத்தை நாம என்ன சொல்றோம் வேண்டா, அந்த ஜன்னத்துல இருக்கிற நிலை என்று காட்டுறோம். இப்ப நீங்க இன்றைக்கெல்லாம் அந்த நானுங்கிற உணர்வுலையே ஒன்றிச்சு அந்த உணர்வையே உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலைக்கு உங்களோட உள்ளத்தை கொண்டாந்தீங்களா, நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? அப்படின்னா இன்றைக்கெல்லாம் நீங்க அதை உணர்ந்துகிட்டே இருந்திருந்தீங்களா, அந்த உணர்ந்துகிட்டே இருக்கிற அந்த உள்ளம் இன்றைக்கு 24 மணித்தியாலமும் எங்க வாழ்ந்தும்? ஜன்னத்தில வாழும். அப்ப அந்த ஜன்னத்தில வாழ்றதுக்கு விரும்பினாக்கள் என்ன செய்வாங்க, அதை உணர்ந்துக்கிட்டே விரும்புவாங்க. அப்படி உணர்ந்துகிட்டே இருக்க அவங்க விரும்பின உடனே அவங்க ஜன்னத்துல வாழ்ற நிலையும் அவளுக்கு என்ன செய்யும், நாம இப்படி இதை உணர்ந்துகிட்டு இருக்கிறதால நாம ஜன்னத்தில இருக்கோம் என்று அவளுக்கு தெரியும், தெரிய வேண்டி வரும். அவளோட சூழல்ல அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும், சரியா? அப்படி இல்லாம அவங்க இந்த உருப்பெற்று மறைவத்தை நான் என்று உடலை நான் என்று சொல்லி உணராதே, அந்த உடல் மாய்கைதான் மறவாதே என்று சொல்ற அதைத்தான் நிஜமென நம்பி அதனை நான் என்று உணர்ந்துகிட்டு இருந்தா அவங்க எங்க இருப்பாங்க? அவங்களைத்தான் வேதம் செல்லுது, மனிதர்களை நரகம் சூழ்ந்த வண்ணம் இருக்கி, அந்த நரகத்துக்கு எரிகட்டைகளாக நாங்கள் மனிதர்களை படைத்திருக்கிறோம். இந்த எரிகட்டை என்று சொல்லப்படுறதால, சரியா, ஒரு கட்டுண்ட நிலைய வேதம் சொல்லுதே அல்லாமல் கட்டுண்ணாம இருக்கிற ஏக வியாபக நிலையை சொல்லல. அப்ப அந்த கட்டுண்ட நிலையை எரி நரகத்துக்காகத்தான் படைச்சிருக்கேன்னு சொல்லுது.
இல்லையா? அப்ப இப்போ சொல்றாங்க, நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பி நரகுல வீழாதேங்க. அப்ப நிழலை போன்ற இந்த உடலை நிஜமென நம்பினவங்க எல்லாரும் எங்க போய் வீழ்றாங்க? அப்ப நரகத்துல போய் வீழ்றாங்களா? நம்பினவங்க இப்பவே நரகத்துல வீழ்ந்து கிடக்காங்களா என்று பார்த்தா இப்பவே வீழ்ந்து கிடக்காங்க. அவங்கள நரகம் சூழ்ந்திருக்குங்கிறத அவங்க என்ன சொல்றாங்க கூறாங்க. நாம ஏன் இப்படி இருக்கோம், ஏன் இப்படி வாழ்றோம், ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்குது என்ற அந்த தெளிவு அந்த அறிவு அவளுக்கு இல்லை. அதுக்கு வர மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இது அல்லாவுடைய சோதனை வாழ்வாங்க. இது அல்லாவுடைய சோதனை நினைச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க. அப்ப ஈனைக்கு என்ன செய்வாங்க, நரகம் சூழ்ந்திருக்கிறதையும் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளையும் அவங்களுக்கு ஏற்படுற துன்பங்களையும் நாம நரகம் ஒன்று சூழ்ந்திருக்கிறதால நமக்கு ஏற்படுகிறது. நாம உடலை நிஜமென நம்பினத்தால இப்படி நாம நரகம் சூழ்ந்திருக்கிற அந்த நிலைக்குள்ள இருக்கோம், நம்மள நரகத்துல வீழ்த்தப்பட்டிருக்கோம்ங்கிற அறிவும் புரிதலும் விளங்கிக் கொள்ற தன்மையும் அவங்களுக்கு வருமா? இல்ல, வராது, வரமாட்டாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாள்டா, இப்ப அந்த அந்த இதையே பிடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அப்ப இன்னைக்கு இப்ப நான் என்கிற அந்த உணர்வு எப்பவும் எங்கேயும் எந்த ஒரு சின்ன ஒரு மாற்றமும் ஏற்படாது. அதே சின்ன பிள்ளையில உணரப்பட்டாலும் சரி, ஒரு 65 வயசுல உணரப்பட்டாலும் சரி, ஒரு 100 வயசுல உணரப்பட்டாலும் நான் தான். அது அப்படியேதான். அந்த உணர்வுல எந்த மாற்றமும் ஏற்படாது. அந்த உணர்வுக்கு 1 வயசு 2 வயசு 3 வயசு போறதும் இல்லை, 2 4 வயசு குறையறையும் இல்லை. அப்ப அது தன்னை உணர்ந்திருக்கிற அந்த மத்திப்ப நிலையில அந்த உணர்வு என்ன செய்யுதுன்னா நிகழ்காலத்துல இருந்துகிட்டே இருக்கு. இப்படி இருக்கிற இந்த நிலையில அந்த உணரப்பட்டிருக்கிற அந்த பொருள் தான் என்ன செய்யுது, பௌதிகமாக அதான் காட்சியாக தெரிய வருகிறது. காட்சியாக தெரிய வந்து உருப்பெற்று மறையும். அப்ப இந்த உருவத்தில தான் மாற்றம் ஏற்படுகிறதே அல்லாமல் அதை உணர்ந்து இருக்கிற அந்த உணர்வுல எந்த மாற்றமும் ஏற்படாது, ஏற்படையும் இல்லை, ஏற்படுறதுக்கு இடம்பாடும் இல்லை. அப்ப இந்த இப்ப உருவத்தை வச்சுத்தான் நம்ம வயசு சின்ன பிள்ளை, ஒரு அளவான வயசு, ஒரு பக்குவமான வயசு, வாலிப வயசு போயிட்டு என்று கணிக்கமே அல்லாமல் அந்த உணர்வை கொண்டல்ல, அந்த உணர்வை பார்த்தல்ல, அந்த உணர்வை கொண்டு உணர்வை பார்த்து நாம என்ன செய்யலாது, வயசை கணிக்கையுமே இல்லாது, வயசை முடிவு பண்ணையுமே இல்லாது. அப்படியான ஒரு விஷயத்தை தான் நபி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இளம் வாலிப அந்த குமரனுடைய தன்மையில ஜன்னத்துக்கு போவீங்க என்கிறதா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்தி காட்டுறாங்க. அப்ப அது இம்மையிலேயே அந்த ஜன்னத்துக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் அந்த நிலையில ஜன்னத்துக்கு போகலாமல். அப்படி அந்த கிழவி கிட்ட ரசூலுல்லா அப்படி சொல்றாங்கடா, அந்த ரசூல் இம்மையில இருக்கக்குள்ளேயே ஜன்னத்துக்கு போகாம அந்த அனுபவத்தை பெறாம அந்த அனுபவத்திலேயே இருக்காம சொல்லலாமா? அப்ப அது சும்மா கேள்விப்பட்ட விஷயம் இல்லை. அவங்க சொந்த அனுபவத்தில் இன்னைக்கு உணர்ந்து இருந்த நிலையத்தான் என்ன செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நிலைக்கு வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம், ஜன்னத்துக்கு போகலாம். அப்ப ஜன்னத்துக்கு போற எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த மத்திய நிலைக்கு வந்துதான் அந்த ஜன்னத்துக்குள்ள நுழைவாக என்கிற விஷயத்தை நமக்கு காட்டுறதுக்காக அவ வெளிப்படுத்தி காட்டின ஒரு விளக்கம் தான் அது, ஒரு விரிவுரை தான் அது. அப்ப அதனால இப்ப நாம 53 60 70 வயசுல நாம இருக்க மாட்டோம். அந்த வயசுல அப்படியே நம்ம ஜன்னத்துக்கு போறோங்க. அதே டைம்ல ஒரு 15 20 வயசுல இருக்க மாட்டோம், அந்த வயசுல ஜன்னத்துக்கு போறோங்க. ஏன்னா ஜன்னத்துல இருக்கிறவங்களுக்கு வேதம் சொல்லுதோ, ஜன்னத்துல இருக்கிறவங்களுக்கு வயசு குறையறையும் இல்லையா, வயசு கூறுறையும் இல்லையா. அப்படி எல்லாம் அவங்க சின்ன வயசு சின்ன பிள்ளை ஆகிறையும் இல்லை, பெரிய வயசு வந்து முதியோர்களாக ஆகிறையும் இல்லைன்னா எப்படி இருப்பாங்க, மத்திய பெண்ணிலே இருப்பாங்க. இப்ப நீங்க இந்த நான் என்கிற இந்த உணர்வை பிடிச்சா அந்த உணர்வு உங்களை உணர்ந்திருக்கிற நிலைக்கு நீங்க போகக்குள்ள, உணர்ந்திருக்கிற அந்த நிலையை நீங்க உணரக்குள்ள, உணர்ந்திருக்கிற அந்த நிலையில போய் நான் இருக்கேன் என்று உங்களுக்கு அறிவு ரீதியாக அனுபவம் கிடைக்கக்குள்ள நீங்க எந்த நிலையை உணர்வீங்க, எந்த நிலைக்கு வருவீங்க, மத்திய வருவீங்க. இப்ப நீங்க அந்த வயசு உங்களுக்கு குறையையும் இல்லை, வயசு கூடையும் இல்லைங்கிற விஷயத்தை நீங்க அனுபவ ரீதியாக உணர்வீங்க. உங்களோட சொந்த அறிவு உங்களுக்கு அந்த அனுபவத்தை தரும். அப்படி உணரக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அப்படி இருக்கிற நான் என்று என்ன உணர்ந்திருக்கிற அந்த நிலை தான்
நான் என்று என்ன உணர்ந்து நான் அப்படி இருக்கிற அந்த சூட்சும மறைவான அந்த காரண உடல் தான் இப்படி பௌதீகமாக கணத்துக்கு கணம், மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம், நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம், வருஷத்துக்கு வருஷம் இந்த உருவம் மாறி வெளிப்பட்டு எனக்கு தெரியுது. அப்ப இப்படி வெளிப்பட்டு தெரிகிறதால, வெளிப்படுத்தப்பட்டு நீங்க காண்றதால, நீங்க இப்படி இருக்கிற நான் எப்படி இல்லாம போற, இப்படி இருந்து இப்படி தெரிகிற நான் எங்கேயாவது இல்லாம போகலாமா? நான் ஒரு ஆள் தெரிந்தனா இல்லையா? அப்ப தெரிஞ்சு நான் இருந்தா நான் இருக்கணுமா இல்லையா? எப்படி நான் மரணிக்கிறேன், எனக்கு எப்படி மரணம் என்று சொல்லி நீங்க சிந்தனைக்கு வந்து உங்களுக்கு காண்டி தந்த முறையில நீங்க தியானத்தையும் எடுத்து, சொல்லித்தந்த முறைக்கு அந்த உணர்வுல ஒன்றிக்கிற முயற்சியும் எடுத்து அந்த உள்ளத்தில தரிப்பட்டீங்களா, அந்த உள்ளம் உங்களை என்ன செய்யும்? நான் என்ன சின்ன இந்த காரண உடலோட நீங்க இருக்கிற சூட்சுமமா மறைவா அந்த நிலையை உங்களுக்கு காட்டித்தரும். காட்டி தந்தோன்னு நீங்க அந்த நிலையில இருக்கிறத உங்களோட சொந்த நிலையில் எடுப்பீங்களா? இன்னும் இந்த உருப்பெற்று மறைஞ்சிட்டு இருக்கிற இந்த நிலையை சொந்த நிலையில் எடுப்பீங்களா? அது சொந்த நிலை, உங்களோட சொந்த வீடு. அது நிரந்தரமான வீடு. இது அப்படி இல்லை, இது வந்த வீடு, வாழ வந்த வீடு. இது வந்த இடத்துல எப்படி இருக்கணும், சொந்த இடத்துக்கு போனா எப்படி இருக்கணும் என்று சொல்லி எல்லாத்தையும் உங்களோட அறிவு என்ன செய்யும், உங்களுக்கு தெளிவா புரிய வச்சு தெளிவா விளக்கிட்ட நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அவ இப்படியெல்லாம் இருக்கென்று சொல்லி இந்த இடங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துறத விட, இப்படி இருக்கிற இந்த இடத்துக்கெல்லாம் இந்த வழியால போகலாம்னு அந்த வழியை காட்டுறதுதான் இங்க தேவை. இந்த வழியைத்தான் காட்டணும். அந்த வழியை காட்டினா நீங்களே போய் உங்களோட அனுபவத்துல காணுவீங்களா இல்லையா? நீங்களே போய் உங்களோட அனுபவத்துல உணர்வீங்களா இல்லையா? அப்படி உணர்றதுக்கு தான் உங்களுக்கு விளக்கம் தாரையே அல்லாமல் நான் விளங்கியிருக்கேன், நான் பிடிச்சிருக்கேன், எனக்கு மட்டும்தான் என்று சொல்றதுக்காக அல்ல. ஏனென்றா இப்ப இருக்கிற இன்னா இடிப்புல நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கா? அது இந்த உருப்பெற்று மறைகிற இந்த உருவத்தை உணர்ந்துகிட்டு இருக்கா? இல்ல நான் சொன்ன அந்த மத்திப்ப அந்த காரண உடலை உணர்ந்துகிட்டு இருக்கா? அப்படி என்றா இன்னா நீங்க பௌதீகமாக தெரிகிற இந்த நிலையிலையும் சூட்சுமமா அந்த காரண உடலை அது உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த நிலையும் இருக்கா இல்லையா? அப்ப இரவையில உறக்கத்தின் போது இந்த உடல் மறந்த உடனே அந்த நான் என்கிற உணர்வும் சொந்த அந்த காரண உடல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு இல்ல இருக்காது என்று சொல்லலாமா? அதுதான் உஸ்தாது சொல்றாங்க, ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயான்னு கேட்காங்க. அப்படி என்ன இன்னைக்கு என்ன சொல்ல வாராக என்றால், ஆழ்ந்த உறக்க நிலையில நீ அமைஞ்சிருக்கா, அந்த அமைஞ்சிருக்கிற அந்த நிலையை கொஞ்சம் அறிய என்று சொல்ல வாராங்க. அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஆழ்ந்த உறக்க நிலையில அவங்க அமைஞ்சி இருந்த அந்த நிலையை அறிஞ்சிருக்காங்க. அறிஞ்சு போட்டு நமக்கிட்டையும் சொல்றாங்க நீயும் அறி. அப்ப நீங்க இப்ப இந்த கூடவே இருக்கிற அந்த காரண உடலை, அந்த மறைவா இருக்கிற பௌதீகத்துக்கு தெரிய வராத அந்த உடலை உணர்றதுக்கு, அந்த உடலை பிடிக்கிறதுக்கு, அந்த நிலையில போய் நீங்க பக்குவமா உட்கார்றதுக்காக வேண்டித்தான் பௌதீகமாக இந்த உருவம் உணரப்படுகிறதா இல்லையா? அப்படி ஒன்று இருக்கென்று உங்களுக்கு உணர்த்துறதுக்கு, உங்களுக்கு காட்டுறதுக்கு, உங்களுடைய நிலையை நீங்க அறியறதுக்கு ஊடகமாக தந்திருக்கா ஷைத்தானே. அப்ப அப்படி ஊடகமாக தந்த ஷைத்தான் என்கிற அந்த ஊடகத்தில உங்களோட அறிவை பயன்படுத்தணும். அது என்ன அறிவு? அது பயன்படுத்துற அறிவு நான் யார், தன்னை சிந்திக்கிறது என்ன, நான் சிந்திக்கிறது. அப்போ வேதம் செல்லுது என்ன, சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல, உடம்புல என்று செல்லல, உடல்ல என்று செல்ல, உள்ளத்துல உங்களோட கல்புல கூட்டா போட்டிருக்கிறீங்க. அப்படி என்ன இப்ப நான் என்ன செய்யணும், நான் என்கிறத அந்த உள்ளத்துல தரிப்படுத்தி பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கிற அந்த நிலையை நான் உணர்றேன்டா இப்ப அந்த உள்ளத்துல என்ன துறப்படும்? சிந்தனை துறப்படும். சிந்தனை துறப்பட்டுச்சா என்ன செய்யும்? பூற்று துறக்கும். அதை லேசா இப்ப பேசக்குள்ள இடையில பயாசா லேசா சொல்லிக்கிட்டு போனா, இப்ப இது இந்த சிந்தனை வந்துட்டு தானே, இனி இது தொழில்பட்டுக்கிட்டே இருக்கும் சொன்னியா இல்லையா? அப்படி தொழில்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் சிந்தனைங்கிறது. இது யாரையும் பத்தி சிந்திக்கிறது இல்லை. விளங்குதா? பௌதிக ரீதியமாக மாமி அங்கால, மாமா இங்கால,
நானா, தம்பி, காக்கா, ராத்தா, அம்மா, அப்பான்னு சிந்திக்கிற சிந்தனையா இது? இது யாரு சிந்திக்கிறது? சிந்திக்கிறது. சிந்திக்க தெரியாத மனிதன் கால்நடைகளை விட மிக கேவலமானவன் என்று சொல்ற வேதம் ஒஸ்தாது சொல்றாங்க. சிந்திக்க தெரியாத மனிதன் சீர்கட்ட மிருகமங்க. அப்ப அந்த மனிதனுக்கு என்ன செய்யணும்? நான் யாரு என்று சொல்லி அவனுக்கு ஒரு சிந்தனை வரணும். அவன் தன்னை சிந்திக்கணும். அப்ப அப்படி தன்னை சிந்திக்கிற, தன்னை அறிகிற இடத்துக்கு வரக்குள்ள அவன் அந்த நிலையில தன்னுடைய நாயனை ரப்ப அறியக்கூடிய, தலைவன் அறியக்கூடிய நிலை என்ன செய்யும்? தானா உருவாகும், தானா அந்த இடத்துக்கு வருவான். அப்ப இப்ப எந்நேரமும் என்னை பத்தி என்னுடைய உள்ளத்துல சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தா, சிந்தனை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா, இப்படி சிந்திக்கிறவன் யாரு? மனிதன். இவன் தான் மனிதன். இப்பதான் நாஸ் இல்லை, இங்க இவன் கண்ணாஸ் இல்லை. இவன் இப்ப மனிதன், இன்சான். இப்ப மனிதன் இப்ப சிந்திச்சுட்டு இருக்கான். இன்னொரு உள்ளத்துல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. எந்நேரமும் இந்த சிந்தனைக்குள்ளே நிற்பான். இப்ப பௌதிகமா தேவையில்லாத விஷயம் எல்லாம், குப்பை எல்லாம் மடையற வாழ்வை கொப்பி பண்ணி குப்பமேடு அங்க இருக்கிற குப்பமேடு எல்லாம் கூட்டி கூட்டி வெளியே தள்ளியாச்சு. ஏன்னா அதை அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறதால, அதை வச்சுக்கிட்டு சிந்திச்சதால ஜன்னத்து வராது. ஜன்னத்துக்கு போய் உட்காரையலாம், நரகத்துக்கா இருக்கலாம். நரகம் தான் சூழ்ந்திருக்கும். அப்ப அவர் சூழ்ந்து வண்ணம் இருக்கா, அவர் வண்டி மாடா இருப்பாரு. சரியா? வகை அறியாத சுமையை ஏற்றிக்கிட்டு ஹாவியாவுல போய் இருப்பாரு. அதான் சொல்றாங்க, என்ன வம்பளக்கும் உள்ள முன்னை வண்டி மாடாய் மாற்றி சுமையை ஏற்றி ஹாவியாங்கிறது இன்னரமும் கொதிச்சிட்டு இருக்கிற நரகம். ஹாவியாங்கிற நரகம் இந்நேரமும் கொதிச்சுட்டே இருக்குமா? அப்ப இந்நேரமும் கொதிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க எங்க கிடக்காக எழுதி நம்மட கல்பால பார்த்தோம்னா நமக்கு விளங்கும். அவங்க நரகத்துக்கு கிடக்காக வேண்டா, அவங்களை எங்க சூழ்ந்திருக்கி? நரகம் சூழ்ந்திருக்கு. அப்ப அவங்க கொதிச்சிட்டு இருக்கிறவங்களை நாம வெளியே கொண்டுடலாமா? நம்மளால பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம். இல்லாட்டி சொல்லலாம், நீங்க கொஞ்சம் கொதிக்காதங்க, இல்லாட்டி நான் சொல்றதை கேளுங்க, இல்லாட்டி கொஞ்சம் வாங்க, நான் உங்களுக்கு களிமாவை சொல்றேன், கொள்கையை சொல்றேன். இந்த நரகத்திலிருந்து வெளியே விடுதலை ஆகுறது மாதிரி நான் ஒரு உணர்வைத்தான், இதை பிடிங்க, பிடிச்சு நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஜன்னத்துக்கு வாங்க என்கிற வழியைத்தான் நாம காட்டுறோம், விளக்குறோம், உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம். அப்ப இப்ப நீங்க நரகத்தில கிடக்கிறவங்களை என்ன செய்யுது? அந்த அறிவு அவளை உணர்த்தி அவளை காட்டி, நீ நரகத்துல கிடக்கவா ஜன்னத்துக்கு கூப்பிடுற மாதிரி இல்லையா? கூட்டிட்டு போற மாதிரி இல்லையா? கூட்டிட்டு போய் இன்னைக்கு இருந்தீங்கன்னா நீங்க ஜன்னத்துல இருப்பீங்கன்னு உங்களுக்கு காட்டுற மாதிரி இல்லையா? விளங்குதா? அப்ப அப்படியெல்லாம் இல்லை. நான் நரகத்துல கிடக்க போறான்னு போனா நான் என்ன செய்யறேன்? ஒண்ணு செய்யல. இன்னும் காலம் இருக்கு, அங்க இன்னும் அனுபவிக்க வேண்டியிருக்கு, இன்னும் வெந்து நொந்து வாழ வேண்டியிருக்கு கிடக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாங்க என்று நாம இன்னைக்கு பொறுமையா இருக்கலாமே அல்லாமல், பொறுத்து போகலாமே அல்லாமல், அல்லாவோட பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கான்னு என்று சொல்லி அல்லாவோட ஒன்றுச்சு நாம இருக்கிற நிலையை பிடிக்கலாமே அல்லாமல் அதுக்கு மேல முயற்சி செய்யல. ஏன்னா அவன் புடியில இருக்காக அவன் என்ன செய்யறான்? நான் நிரப்புவேன் என்று சொன்ன மாதிரி எரிகட்டையாக கொண்டு போய் போட்டிருக்கான். அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்காக. இதை பார்க்கக்கூடிய கண், இது தெரியக்கூடிய கண் கல்பு கண் அல்லாமல் இந்த முகத்தில இருக்கிற இந்த பொட்ட கண்ணுக்கு, இந்த குருட்டு கண்ணுக்கு விளங்க. இதுக்கு ஒரு வெளிச்சம் போட்டா தான் எல்லாமே தெரியும். ஒரு விளக்க பத்த வச்சதான் இதுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எல்லாம் இருக்கத்தான் தெரியும். இது கல்பு கண்ணை கொண்டு என்ன செய்வோம் பார்ப்போம். அதுதான் உஸ்தாது சொல்றாங்க, கல்பு கண் திறக்காத, கல்பு கண் உள்ள கண், உள்ளத்திட கண், கல்பு கண் திறக்காத கையவனோடு இணைந்து சென்று கடும் துயரில் வீழாது. அது கடும் துயர், துயரங்கிற துயர் என்று ஒன்று இருக்கு. கடும் துயர் என்றா இல்லை, அதான் என்னது கடும் துயர். உலகத்திலேயே கடும் துயர் என்றா அதை விட ஒரு துயர் ஒன்று இல்லை. துயர் மட்டும்தான். ஏன் அது ஒரு வார்த்தையில நரகம் என்று வருகிறது? கல்பு கண் திறக்காத கையவனோடு இணைந்து சென்று கடும் துயரில் வீழாத. அந்த கடும் துயர் தான் நரகத்தில் வீழ்றது. கடும் துயரில் வீழாதடா. அப்ப அவன் என்ன செய்ய? கல்பு கண் திறக்காத ஆக்களோட சம்பந்தப்பட்ட உடனே அவன் என்ன செய்வான்?
அவன் கல்புக்கண் துறக்கப்பட்டு பார்த்து கண்டு பேசி அனுபவித்த விஷயங்களை கலப்பான அவன்கிட்ட இருக்கா? ஒரு கல்வி இருக்கா? முதலாவது அவன் உள்ளமண்டா என்னேடு தெரியுமா? உள்ளமண்டா என்னேடு சொல்லி விளங்கப்படுக்கிறதுக்கே ஒரு வருஷம் போகும் அவருக்கு. அப்ப அவரு எதுக்குள்ள இருப்பாரு, எதை கதப்பாரு, எதுக்குள்ள அவரோட சிந்தனை இருக்கும், அவர் எங்க நம்மள கூட்டிட்டு போவாரு எங்கிற விஷயத்தை நாம விளங்கிட்டோம்டா. ஒரு கையை தாழ்த்தி அல்ஹம்துலில்லாஹ் சோமாக்கிறீங்களா, நம்ம குடிப்புமா, மிச்ச நாள் என்ன சந்திச்சு, சரி எனக்கு ஒரு அவசர வேலைக்கு நான் போயிட்டு வரேன். அப்படி நடுவுறத்தால அப்படி நாம அவரை விட்டு கடந்து வாரத்தால நமக்கு நன்மைதான், தீமை இல்லை. ஏன் அவருக்கு பின்னால போயிட்டோம்னா கடும் துயர்ல விழுந்துருவோம்னு அது சொல்றாங்க பாட்டுல. இன்றைக்கு உஸ்தாதிட மாணவர்களே இன்றைக்கு அப்படி ஒரு கடும் துயர்ல மாட்டிக்கிட்டு அவனுக்கு பின்னால போயிட்டு உடலை நான் என்று உணரும் மக்கள் உண்மை காண முடியாது. அப்படி என்றா உணர்வை நான் என்று உணரும், உணர்வை நான் என்று உணரும் மக்கள் உண்மையை நிச்சயம் காணுவாங்க. அப்ப இப்ப நாம எடுத்துக்கிட்ட விஷயத்துல இந்த நானுங்கிற உணர்வுல ஒன்றிச்சு அந்த உணர்வை உள்ளத்தில சரிப்படுத்தி அதை ஒரு நிலைப்படுத்தி அல்லாஹ் என்று சொல்லி அதுல உட்கார்ந்தமண்டா. முதலாவது அந்த நிலையை எடுத்துக்கொண்டு அவருக்கு கொடுக்கப்படுற இடம் கிஃப்ட் ஜன்னத், சொர்க்கம். நீ முதல் வந்துட்டியா, ரைட், இந்த கோட்டைக்குள்ள வந்துட்டான், நிம்மதியாரி உன்னோட பிரச்சனையெல்லாம் நான் பார்ப்பேன் என்று சொல்லி என்ன செய்வான், எல்லாத்தையும் அவன் பாரம் எடுத்துருவான். இனி அவன் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவரு நிம்மதியா சந்தோஷமா அந்த இளம் வயசோடைய அந்த காரண சூட்சுமா அந்த உடலோட அந்த இடிப்புல இருப்பார். இதை எப்படி நான் உங்களுக்கு விளக்கித்தாரேன், எப்படி வெளியே கொண்டு அந்த அந்த காரண உடலை காட்டுறேன், என்னாலையும் முடியாது. ஒன்றை மட்டும் சொல்லலாம், இப்போ நீங்க இன்னும் இருக்கிற இடிப்புடைய அந்த நிலையும் இருக்குன்னு காட்டித்தரலாம். அதை நீங்க எப்படி அந்த இடத்துக்கு போகலாம், எப்படி அதை உணரலாம், எந்த இடத்துக்கு போனா அந்த நிலை வரும் என்று சொல்லி அந்த வழியையும் காட்டித்தரலாம், உணர்த்தி தரலாமே. அல்லாமல் உங்களை வீட்டை வந்து நீங்க இருக்கிற அதே நிலையில நானும் இருந்து உணர வைக்க முடியாது. நீங்க தான் உணரணும், நீங்க தான் எடுக்கணும், நீங்க தான் பிடிக்கணும். ஏன்னா உங்களோட பூரணத்தை பெற்றுக்கொள்ற வழி. அறியத்தை நீங்க பிறந்திருக்கிறீங்க என்றா அந்த அறியிற வழியை தேடுங்க. ஆனா நீங்க அறியிற வழியை தேடி அந்த அறியிற வழி இப்ப உங்களுக்கு என்ன செய்யப்பட்டுட்டு கிடைச்சிட்டு, கிடைக்காதாக்கள் தான் அந்த வழியை தேடணும். இப்ப உங்களுக்கும் அறியிற வழி கிடைச்சிட்டு, கிடைச்ச உடனே நீ என்ன செய்யற, வழி கிடைச்சிட்டு உனக்கு வழி கிடைச்சிட்டான்னு ஒரு தெரிஞ்சிடுவான். என்ன செய்யற கூட இருந்து உனக்கு அந்த வழி கிடைச்சிடுவா, நிம்மதி ஐடியாம்பா. அவளுக்கு அந்த கல்லொண்டு எடுத்து எறிஞ்சு போட்டு அந்த ஷைத்தானுக்கு கல்லொண்டு எடுத்து எறிங்க. ஏன்னா நீங்க அந்த வழி தெரிஞ்ச உடனே தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மைதானத்திலே இருந்துடுவீங்க. கல்லை எடுத்து எறிஞ்சு போட்டு அங்கால தாண்டி அந்த வழியால போறதுக்குரிய முயற்சி தான் நீங்க உள்ளத்தில அந்த உணர்வை பிரான நரம்பை விட சமீபமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பி அந்த நிலையில ஒரு நிலைப்படுறது. நீங்க ஒரு நிலைப்படுத்தப்படுறது, உள்ளத்தை ஓர் நிலையில் நிலை நிறுத்தி வைக்கிறது, நிலைப்படுத்து தரிசங்கிற நாதத்தோட ஒன்று இருந்து வைக்கிறது. அப்ப மணியை உருட்டு, ஓ சரியா, தரிசங்கிற நாதத்தோட ஒன்று இருந்து நிற்கிறது. அது நாதம். தரிசங்கிறது ஒரு பாட்டுல சொல்றாங்க, சல்சலத்துல் தரிசங்கிற தெய்வீக நாதம் கலிமாவின் துணையின்றி கல்விலே அமையாது. ரைட், நாம எடுத்த விஷயத்துக்கு போவோமா, இப்ப தரிசுக்கு போவோமா? நாளைக்கு. அப்ப இன்னைக்கு இப்ப நாம போக வேண்டிய நிலை, உணர வேண்டிய நிலை, இந்த உலகையும் இந்த உடலையும் மறந்து நான் என்று இருக்கிற அந்த உணர்வை பிடிச்சி அந்த உணர்வு நிலையா இருக்கிற அந்த அனுபவத்தை நம்மளோட உள்ளத்துல பெற்றுக்கொள்ற இடத்துக்கு போறதுக்காகத்தான் இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம். முதல் அந்த உணர்வை அல்லாஹ்ன்னு சொல்லி நம்பி பிடிச்சிருக்கோம். இப்ப யாரை பிடிச்சிருக்கோம்? அதான் அல்லாஹ்வை நம்பி அந்த உணர்வை பிடிச்சிருக்கோமா இல்லையா? பிடிச்சிருக்கோமா இல்லையா? இப்ப யாரை பிடிச்சிருக்கோம்? நான் சொல்றேன், நான் இப்ப கேட்கிறேன், நல்ல உலகம் திரும்ப கேட்கிறேன். அந்த உணர்வை அல்லாஹ்ன்னு நம்பி நாம பிடிச்சிருக்கோமா இல்லையா? பிடிச்சிருக்கோம் இல்லையா? யாரை பிடிச்சிருக்கோம்? பானு சொல்லுங்க. அல்லாஹ் பிடிச்சிருக்கோம், அல்லாஹ் பிடிச்சிருக்கோம். அல்லாவை நம்மளோட உள்ளத்தால பிடிச்சிருக்கோம், கையால பிடிக்கல, உடலால பிடிக்கல.
நம்மகிட்ட இருக்கிறது தான் அசைக்க முடியாத ஈமா, சந்தேகம் இல்லாத ஈமா, உறுதியான ஈமா. நானுங்கிற உணர்வை அல்லாஹ் என்று நம்பி நாம அந்த உணர்வை பிடிச்சிருக்கோமா இல்லையா? பிடிச்சிட்டோமா இல்லையா? அப்ப நம்ம யாரை பிடிச்சிருக்கோம்? அல்லாஹ்வை பிடிச்சிருக்கோம். இனி அவனை நடுவ விட்டா உங்களோட கதி என்ன? உங்களை யாரு பாதுகாப்பா? இருக்கிற அனுசாபிசாலையும் மேலா நான் பாத்துக்கிட்டு ஹஜ் இருக்கிற அனுசாபிசாலையில் மட்டும் நினைக்கிறீங்க? அப்படி மடத்தனமா ஏதாவது நம்பிக்கை இருந்தா விட்டுருங்க. அல்லாஹ்வால பிராண நரம்பை விட சமீபமா நாங்க இருக்கிறோம் என்று சொன்ன அவனை பிடிச்சிருக்கிறீங்க. அவனை உங்களுக்கு காட்டி தந்தவன் தானா? நான் பிடிச்சி அவனை உணர்ந்து அவன் இடிப்ப கண்டத்தால சொல்றேன். உங்களுக்கு நான் சுவரா நீங்க காணுவீங்க என்று உறுதிமொழி தாரேன். என்ற அனுபவத்தை உங்களுக்கு என்ன செய்யறேன்? பகிர்ந்து கொள்றேன். எவண்ட காலையும் போய் பிடிச்சிடாங்க. இனி அவன் பாதம் உங்களோட உள்ளத்தில இருக்கி எந்நேரம் என்ன செய்யுங்க? அதை தொட்டு கொஞ்சுங்க. அது என்ன தொட்டு கொஞ்சுறீங்களா? நினைவுபடுத்துங்க. அறுபடாத கயிறை பற்றி பிடிச்சிருக்கிறீங்க. ஒசாதி இதை எப்படி சொல்றா தெரியுமா? கடல் கடக்கிறதுக்கு மண் குதிரையில ஏறினா கரை அடுத்த கடல் கடக்க முடியாதான். என்னையா மரக்கலத்திலே ஏறட்டான். கடல் கடக்க முடியுமா? நீங்க ஏறி இருக்கிறது இப்ப என்ன? மரக்கலம். மண் குதிரை எது? உடல் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்களே, மண்ணாலான மனித உடலை மனிதன் என்று நம்புகிறாய். இப்ப நீங்க எதை மனிதன் என்று நம்பணும்? அந்த உணர்வை நம்புங்க. நான்ங்கிறச்ச நம்புங்க. உங்களை நம்புங்க. அது உங்களை படைக்கிறதுக்காக, உங்களை வெளியே உங்களுக்கு காட்டுறதுக்காக, வெளியே நீங்க தெரியறதுக்காக உங்களுக்கு திரட்சியாக இருக்கிறது என்ன சாமா? உடலா மண்ணா? அதை நம்பி வாழ்ற எல்லார நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? கதம்ப கலையில் கனிந்த வாழ்வு கலைந்து மண்ணாய் மாறிவிடும். பாராளும் மன்னர் போல் பகல் வேஷம் போட்டாயே பரிதாப முடிவேதடா. இன்னொரு பாட்டு இருக்கு. மண்ணோடு மண்ணாவதே, மண்ணோடு மண்ணாவதே. எப்படி விளக்குற? ஏற்கனவே மண் இருக்கி, அதோட வெறும் மண் ஆயிட்ட. அப்ப நாம மண்ணாகிறதுக்கும் மண்ணா இருக்கிறதுக்கும் மண்ணென்று சொல்லி சாகிறதுக்குமா வந்த? அப்ப உன்னை நீ உணராத உயிரற்ற பிணமாய் உலகத்திலே வாழ்றது வாழ்க்கை அல்ல. அதனால நீங்க உங்களை உணர்ற இடத்துக்கு வந்து உங்களை நீங்க உணர்ந்தீங்களா, முதலாவது உங்களுக்கு கிடைக்கிற முதல் இடம் ஜன்னத். அந்த ஜன்னத்துக்கு நீங்க 33 வயசு குமரன் குமரியாக போகலாம் என்று நான் இப்பயும் சின்ன ஒரு இக்கல் நான் வச்சு ஏன் சொல்றேன்? இப்பவே இருக்கு. நீங்க அந்த ஜன்னத்துக்கு போகணுமா? அவனோட ஒன்றிங்க. அவன் சின்ன கடமையை செய்ங்க. அவனை உங்களோட உள்ளத்தில நினைவுபடுத்துங்க. அவன் நினைவுபடுத்துறதுக்காக வேண்டித்தான் என்ன செஞ்சிருக்கான்? உங்களுக்கு சலாத்தை தந்திருக்கான், தொழுகையை தந்திருக்கான். அதனால நினைவுபடுத்துற காரியம் தான் மிகப்பெரிய காரியம். அப்ப அதை நாம செய்யறா, அதை செய்யறோம்டா. அதுக்கும் அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சி அணுக வேண்டிய முறைக்கு சரியா அணுகிறோம்டா. நாம போற பாதை, நாம போற திசை என்ன? ஏகமன்ற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து செல்வதா, திசை அறிந்து செல்வதா சேருமிடம் எங்க? எங்க? நாளைக்கா? இல்ல இல்ல, இப்ப இங்க